படையப்பா சந்தோஷ் மணிநந்தாக்காண்டி லோகேஷ் அம்பேர் ஜனா ரோஷன் கீப்பர் ரமேஷ் அவர்கள் இங்கே ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அருமையான பந்து நல்லா எடுத்திருந்தா கண்டிப்பா விக்கெட் சந்தோஷ் செகண்ட் பால் ஒரு திருகல் பந்து அங்கே லோக் இருக்காரு ஒரு ரன் மட்டும் சென்சிக்குள்ள ஆடிட்டு இருக்காங்க டாட்டு போடாம பால் புதிய ஷாட்டுக்கான முயற்சி அங்கே மனோலாம் வந்துட்டு இருக்காரு தலை சிறந்த ஃபீல்டருங்க அவர் 2-3 மேட்ச்ல முக்கியமான ஃபீல் பண்ணி அந்த டீமை ஜெயிக்க வச்சா மனோ ஃபோர்த் பால் தூக்கி போட்டுருக்காரு அகேன் மனோ கிட்ட போனா படையப்பாவே ஓட மாட்டாரு கண்டிப்பா அவர் எடுத்து ஸ்டெம்புக்கே தான் அடிக்கிறாரு தலை சிறந்த ஃபீல்டர் அடுத்த பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி சரியா படல அங்கே கேட்ச் மிஸ்ஸுங்க பார்த்தா ஒரு கேட்சை விட்டுருக்காரு அடுத்த பந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டிருக்காருங்க லோகேஷ் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா கூட்டல் அடிச்சிருக்காரு இங்கே வந்திருக்கு ஒரு ரன் மட்டும் இதோட ஒரு ஓவர் முடியுது கிட்டே இலக்கமா 7 ரன் அடிச்சிருக்காங்க மணிநந்தா மெமோரியல்ஸ் போட லோகு ஸ்ட்ரைக்கில் இப்போ படையப்பா செகண்ட் ஓவரோட ஃபாஸ்ட் பால் ஆஃப் சைடில் விட்டு தட்டு ஃபர்ஸ்ட் சிக்ஸுங்க பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க பவுண்டரி ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஆஃப் சைடில் குட் பால் அகைன் ஒரு வைட் பேக் டு பேக் வீடுக்கு அப்புறம் ஒரு கேட்ச் ஆன் பார்க்கணும் லோகேஷ் இருக்காரு ஒரு ரன்னு மட்டும் நல்ல ஒரு ஃபீல்டிங் கேட்ச் நல்ல கேட்ச் சாண்டி எடுத்திருக்காரு பேட்ஸ்மேனா பாலாஜி அடுத்து வந்து பாலாஜிக்கு லோகு ஸ்டேட் அடிக்க முயற்சி ஆனால் பிசர் போட்டு லெஃப்ட் சைடில் போய் அடிக்க மனோ இருந்தால் அது ஒரு ரன்னு தான் கண்டிப்பாக எல்லையிலிருந்து கீப்பரை தாண்டி அடிக்கிறாரு வந்து அங்கே இருக்காரு ஒரு ரன் மட்டும் நல்ல ஒரு ஃபீல்டிங் கேட்ச் மிஸ் பண்ணி தான் இந்த வாட்டி நல்லா ஃபீல் பண்ணியிருக்காரு சைடில் மனோக்கு மிஸ் ஃபீல் இருந்தாலும் ஒரு நல்ல த்ரோ வேகமாக அடிச்சிருக்காரு 2 ரன் ஓடி முடிச்சிருக்காங்க அது இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க இந்த ஓவர் போட 3வது ஓவரை ரமேஷ் இந்த விக்கெட்லேருந்து வர்றாரு ரமேஷ் சைக்கிள் படையப்பா லெஃப்ட் சைடில் ஃபீல்டர் இருக்காருங்க ஒரு ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க இழுத்து போட்டிருக்காரு மேலே பார்த்து இழுத்து போட்டிருக்காரு டாட் பால் அடுத்த பந்து அகைன் அதே இடத்துல புள்ளி பந்து பேக் டு பேக் 2 டாட் பேக் டு பேக் டாட்டுக்கு அப்புறம் லெஃப்ட் ஸ்டம்ப்ல ஒரு ரெண்டுக்கான வாய்ப்பு ஐயோ பவுலர் கத்துறேன்டா அடுத்த பந்து தூக்கி போட்டிருக்காருங்க மேனை பார்த்து தூக்கி போட்டாரு டாட் பால் லாஸ்ட் பால் நினைக்கிறேன் லெஃப்ட் சைடில் மனோ கிட்ட ஒரு ரன்னு தான் ஓடி இருக்காங்க இதோட 3வது ஓவர் முடிவுக்கு வருது 22 ரன் அடிச்சிருக்காங்க மணிநந்தா இறுதி ஓவர் அஸ்வின் ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் தூக்கி வந்து போட்டிருக்காரு அங்கே மேன் இருக்காரு நல்ல த்ரோ அங்கே குத்திரீடா வந்து ஷாட் 6 அம்பேர் பால் கொடுத்துருக்காங்க 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க 3 ரன் ஆயிடுச்சு இதோட பார்க்கலாம்
ஏற்றி அடிச்சிருக்காரு படையப்பா. 6 நல்ல ஒரு ஷாட் ஸ்கொயர் லெக் சைடில். ஒரு சென்சிபிளான ஷாட் படையப்பா பேட்டில் இருந்து. 6 அந்த ஓவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு கேட்ச் போட்டு வருது கீப்பர் பின்னாடி வச்சிருக்காரு. ஒரு ரன் மேட்சோட லாஸ்ட் பால். பாலாஜி 6 முடிப்பாரா? முடிச்சிட்டார் பாலாஜி. 6 முடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். 50 ரன் அடிச்சா இந்த மேட்சை பந்த வாட்ச் பண்ணீங்க. அது வந்துருச்சா அந்த பந்து? பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கோச் பாலா மாப்ள அஸ்வின் பாலா மக்கள் ஃபர்ஸ்ட் ஓவர் போட விக்கி. முதல் ஓவர் போட பாலாஜி லாஸ்ட் பால் சிக்ஸரோட முடிச்சாரு. ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போட வந்திருக்காரு. டாட் பால் லெஃப்ட் சைடில் அங்கே பிரகாஷ் இருந்தாலும் 2 ரன் ஓடிடுவாங்க. 2 ரன் சேஃபாக ஓடி இருக்காங்க. மறுபடியும் மடக்கி ஒரு 4க்கான வாய்ப்பா பிரகாஷ் போய்கிட்டு இருக்காரு மின்னல் வேகத்துல. அது 4ஆ மாதிரி இருக்கு அஸ்வின் பேட்ல. 2 4 அதுக்கப்புறம் 4வது பந்து ஒரு புள்ளிப் பந்து டாட் பால். அடுத்த பந்து சுஜித் 6 ஷாட் 4 அடிக்க முயற்சி பாலாஜியா போறாரு. நல்ல கேட்ச் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட். முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு பாலாஜி. அடுத்த மட்ட வீச்சாளராக போட்டிருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்தார் பேட்ஸ்மேன் லோகேஷ் வராருல. ஒரு ஓவர் முடிவடைகிறது. 2வது ஓவர் போட விக்கி. நல்லா போடு விக்கி. ஸ்ட்ரைக்ல பாலா நெத்தி 6 வாட் a ஷாட். மிகப்பெரிய 6 பாலா பேட்ல இருந்து. விக்கி ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருக்காரு பாலா. 2வது பால் என்னன்னு பாப்போம். கீப்பர் கேட்சா எஸ் அவுட் ரன் அவுட். லோகேஷ் ரன் அவுட். ரமேஷ் டாட் பால். காவா அவுட் இருக்காரு கீப்பர். டாட் பால். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. பேட்ஸ்மேன் பாலா ரன் அவுட்ல வெளியேறாரு. பேட்ஸ்மேன் லோகு ஓவரோட லாஸ்ட் 2 லோகு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா. பேட்ஸ்மேன் மேல பட்டுருச்சு. அடுத்த பந்து அவுட் சைட்ல ஒரு சிங்கிள். இதோட அந்த ஓவர் முடியுது. ரன் அடிச்சிருக்காங்க 2 விக்கெட்டை இழந்து. டிகேஎம் மணி பிரதர்ஸ். தினேஷ் 2 ரமேஷ். லெஃப்ட் சைடில் மட்டைக்கு ஒரு அடி. அங்கே பிரகாஷ் இருக்காரு. ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து லோகு ஸ்ட்ரைக்ல ஒரு ஸ்லோயர் பாலா டான்ல. ஒரு ரன்னுக்கு மட்டும் போயிருக்கு. அடுத்த பந்து அதுவும் ஸ்லோயர் பாலு. தினேஷ் பால் உயர்த்தி அடிச்சிருக்காரு. கேட்ச் மிஸ். அதன் காரணத்தால் 2 ரன் ஓடிருக்காங்க. லாஸ்ட் 2 1வது ஓவரோட அகைன் ஒரு 2க்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு ரன் மட்டும். லாஸ்ட் 1. இன்சைட் எட்ஜ் சாம்பா கருப்பையா எடுத்துட்டாரு.
டாட் பால். இதோட ஓவர் முடியுது. 4 ரன் அடிச்சிருக்காங்க 3 ஓவருக்கு. 6 பந்துகளில் 26 ரன்கள் எடுத்தால் அது ஓவர் போட சந்தோஷ். 6க்கு 24. ஒரு ரன் மட்டும். டாட் பால். ஒரு இன்சைட் எட்ஜ் மட்டும் கிடைக்குங்க. லாஸ்ட் 3 மோர் டெலிவரி. மேட்சை பண்ணிட்டாங்க. கவர்ஸில் ஒரு அடி. 4. 4 ரன்கள். ரமேஷ் பேட்டில் இருந்து 4 பால். ஆல்மோஸ்ட் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் 6ஓட முடிச்சிருக்காரு ரமேஷ் அந்த மேட்சை. இந்த மேட்சை மணிநந்தா வின் பண்ணியிருக்காங்க. லாஸ் பண்ணியிருக்காங்க.